வணக்கம். நான் உங்கள் எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பகுதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எண்கள் எந்த அளவுக்கு டிசைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பகுதியாகவும் அரசியல் சார்ந்த பகுதியாகவும் இருக்க போகுது. ஏற்கனவே எல்லா சோஷியல் மீடியா தளங்கள்லையுமே இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்றதை பற்றி நிறைய தகவல்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆதரவாகவும் சில பேர் எதிர்ப்பாகவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் 2 வருடங்களுக்கு முன்பேயே அவர் கட்சியை ஆரம்பித்த உடனேயே ஒரு பிரபலமான ஒரு ஊடகத்தில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த பதிவு போலவே 2 வருடங்களுக்கு முன்பேயே இவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற கணிப்பை சொல்ல முடிஞ்சது. அவர் புதிதாக வரக்கூடிய நபர், 75 வருட பாரம்பரிய கட்சி ஒரு பக்கம், 50 வருடத்திற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு பக்கம், இதையெல்லாம் தாண்டி எப்படி வெற்றி பெறுவார் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்த சமயத்தில் கூட எண்கள் பொய் சொல்லலை. அவருடைய பிறந்த தேதியின் அவருடைய அந்த டேலண்ட்டும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியும் அது பொய் சொல்லாது இல்லையா? இப்போ கணக்கு அப்படிங்கிறது 2+2 4 அப்படிங்கிறது நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்புல மாற்றிக்க முடியாது. எனக்கு அந்த நம்பர் பிடிக்கல, எனக்கு 5 வந்தால் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி அந்த கணக்கு பொய்க்கலை. இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களாகிய நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு கணக்கு சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்தே தீரும். அது எத்தனை பேருக்கு போய் சேருது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். இப்போ இந்த பகுதியை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த செகண்ட் உங்களுக்கு இது கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னாலே இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். இறைவன் கொடுக்கக்கூடிய, குருமகான்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் தான். இதன் மூலமாக தெரிந்து கொண்டு உங்களுடைய பிறந்த தேதியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில இலவச பொது பலன்களுக்கான குறிப்பெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் வரப்போகுது. அதை நீங்கள் போய் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ இந்த முக்கியமான டாபிக் உள்ளார வரேன். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சியாக முன்னேறி வந்துட்டார். ஆனால் அது எப்படி சாத்தியமானுச்சு? ஒரு 2 வருடங்களுக்கு முன்பே ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ வலுவாக எப்படி சொல்ல முடிந்தது? இன்னும் சொல்ல போனால் அப்போ நிறைய பேர் தயங்கிட்டு இருந்தாங்க. இவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே ரொம்ப தயங்கிட்டு இருந்தாங்க. பட்டு என்னால் கூற முடிந்தது, இவர் ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு கூற முடிந்தது, உறுதியாக கூற முடிந்தது. கடைசியாக நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கிற வீடியோவை, என்னுடைய வீடியோ அரசியல் சார்ந்த பதிவை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் கூட என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. கடைசி வரைக்கும் நான் அந்த முடிவில் மாறவே இல்லை. காரணம், ஒருவருடைய பிறந்த தேதி, அந்த பிறந்த தேதியின் கூட்டியன், அவர் தேர்தலை சந்திக்கக்கூடிய காலகட்டம், அவருக்கு அப்போது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள், இதை வைத்து கணிக்க முடியும், மிக சரியாக கணிக்க முடியும். அதுவும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 4 அப்படிங்கிற எண், 22ங்கிற எண் இருக்கு இல்லையா, இது பொது வாழ்க்கையில் ஒருவரை அரியாசனம் ஏற வைக்கும், மிக ஸ்ட்ராங்காக அங்கே உட்கார வைக்கும், அவங்கள ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரூவனான தியரி. அதுக்கு மறுபடியும் போய் எதுவும் ரிசர்ச் பண்ணி அது நடக்குமா நடக்காதான்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி அது ப்ரூவனான தியரி. நம்ம இந்திய நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் கூட அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வெளிநாடுகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது, நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதர்ஷ புருஷர், ஒரு ரோல் மாடலான ஒரு பர்சன், புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள், கியூபா தேசத்தின் அதிபராக வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்புங்க. 50-60 வருஷம் ஒரே மனுஷன் அங்கே உட்காந்து அதிபராக உட்காந்து ஆட்சி பண்ணான்னா அது ஃபிடல் காஸ்ட்ரோ தான். ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பாலக்காடோ அல்லது கேரளாவில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஷெகுவேரா அவர்களுடைய ஃபோட்டோவை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை பேசினாலே இங்கே ஷெகுவேரா ஃபோட்டோ பின்னாடி வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி பயணித்தவர்கள். ஒரு ஏகப்பட்ட ஊழல்களும் மக்களுக்கு நேர்ந்த கொடுமைகளையும் காண சகிக்காமல் தன்னுடைய மெடிக்கல் ப்ரொஃபஷனை விட்டுட்டு வந்தவர் தான் ஷெகுவேரா. ரொம்ப வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்தவர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவங்களாம் நினச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா பல கோடி ரூபாய்கள் சேர்த்துட்டு அப்படியே காலாட்டிட்டு ஜாலியாக வாழ்ந்திருக்க வேண்டியவங்க. இவங்க அதை விட்டுட்டு பொது வாழ்க்கையில் எதிரிகளால் நைய புடைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி தான் அந்த அதிபர் நிலைக்கு வந்தாங்க. இவர்கள் எல்லாமே அந்த 4ஆம் எண் வேலை செஞ்சிச்சு, அவங்க பிளட்டிலே அது ஊறி இருக்கும். விஜய் அவர்களுக்கும் அதே போலவே இந்த எண் அவர் பிறந்த தேதியாக வந்த பொழுதே 16 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எந்த அளவுக்கு விஷனரியா இருந்திருக்காருன்னா, பழைய வீடியோக்களில் அவர் பேசுறாரு, இந்த நாட்டுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு விரும்புகிறேன், அது ஒரு பெரிய
ஆளுமையோட சேர்ந்தோ அல்லது தனித்தோ நான் இயங்கணும் அப்படின்னு விரும்புகிறேன்னு சொல்ல முடிந்தது என்றால் அப்போ அது பிளட்லேயே இருக்குன்னு தானே அர்த்தம். அது இல்லாமல் போகாது இல்லையா? அது கடைசி வரைக்கும் அவர் கூடவே டிராவல் ஆகக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல் எண்ணம், செயல் திட்டம் கொண்ட ஒரு எண்ணம். நிறைய பேர் நிறைய கனவு காணுவாங்க, அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. பட் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. அதை நினைச்சாரு, அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வச்சாரு, ஜெயிச்சாரு. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், ஒரு மனிதன் காலம் நேரம் அறிந்து மிக சரியாக செயல்படும் போதே அவனுக்கு வெற்றி சாத்தியமாகுது. அவருடைய பெயர் விஜய் அப்படிங்கிற பெயர் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. 10 அப்படிங்கிற எண். ஜோசப் சி விஜய் அப்படின்னு போட்டாலுமே அல்லது சி ஜோசப் விஜய்னு மென்ஷன் பண்ணாலுமே 42 அங்கேயும் 4ஆம் எண் சம்மந்தப்படுது, 2ஆம் எண் சம்மந்தப்பட்டு சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வருது. ஸோ இது எல்லாமே அவருக்கு வெற்றி தரக்கூடிய வகையிலேயே கரெக்டாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ காலம் ஒரு பக்கம், பிரபஞ்சம் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுதுங்கிறது போய் அதை நீங்கள் வந்து கரெக்டாக கணித ரீதியாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இதை கணித்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருவது. இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோங்கிறதுக்கு இதில் வந்து ஒன்றும் கிடையாது. இது கரெக்டாக கணிக்க தெரிஞ்சிருந்துச்சு, இந்த கணக்கை சால்வ் பண்ண தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அதை சொல்லியிருக்க முடியும். ஸோ விஜய் அவர்களுக்கு அது சாத்தியப்பட்டதற்கு காரணம் அவர் பெயர் மந்திர சக்தியோடு இருக்கக்கூடிய, அவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய அமைப்பில் இருந்ததுனாலையும் இந்த வெற்றியை வந்து அவருக்கு சாத்தியமானது. ஆனால் லேசில் சாத்தியப்பட்டுச்சாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ரோல் மாடல்ஸான ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள், செகுவேரா அவர்கள், இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. அப்போ புரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து லைஃப்ல வந்து ராக் பாட்டத்தை சந்திச்சு கஷ்டப்பட்டு மக்களுக்காக மேலெழுந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்குமே அது நடந்தது. 12 வருஷம் 15 வருஷமா களத்தில் நிற்கக்கூடிய என்டிகே திரு சீமான் அவர்களுக்கு கூட இப்போ வரைக்கும் ஒரு சீட்டு கூட சாத்தியம் அடையல. அத்தனை இளைஞர்களுடைய கனவுகள் பற்றி பேசுறாரு, இளைஞர்களுடைய நலனை பற்றி பேசுறாரு. ஆனால் இந்த தேர்தலில் வந்து சரியான காய் நகர்த்தல்கள் அப்படிங்கிறது அவருக்கு அமையாமல் போயிடுச்சு. அவர் வந்து யாரை எதிர்க்கணுமோ அதை எதிர்க்காம சேம் சைடே கோல் போட்டுக்கிட்டது மாதிரி பக்கத்தில் இருந்த தன்னுடைய சக ஆளுங்கட்சி எதிர்ப்பாளர் மீதே சேற்றை வாரி பூசி அவர் இன்னும் கீழே சாக்கடைக்குள்ளார போய் விழுந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த 4ஆம் எண் கை கொடுத்தது அப்படிங்கிறது தேர்தல் நாளுமே அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. காரணம் என்னன்னா, இந்த 22ஆம் எண்ணிற்கு சூரியனுடைய ஆதிக்கத்தினுடைய சக்திங்கிறது எப்போதுமே கை கொடுக்கும். 4ஆம் எண்ணிற்கு 1ஆம் எண் வந்து மிகவும் லக்கியான ஒரு நம்பர். 4 வந்து இரும்புன்னா 1ஆம் எண் வந்து காந்தம். இந்த 1ஆம் எண் அப்படிங்கிறது தான் அரசியலை தீர்மானிக்கக்கூடியது, அரசியல் தலைவர்களை தீர்மானிக்கக்கூடியது, ஆதித்ய சக்தி கொண்டது. இந்த 1ஆம் எண் வந்து தேர்தல் நாள் அன்று தேதியின் கூட்டு எண்ணாக வந்தது. 23/4/2026. இதுல ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் பிளஸ் போட்டுக்கோங்க. வரக்கூடிய டோட்டலையும் 1 கூட்டி பாருங்க. இந்த 1ஆம் எண் வருவதை நீங்க பார்க்கலாம். இந்த 1ஆம் எண் மற்ற ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதியிலுமே இந்த 4ம் 1ம் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவருடைய டேட் ஆஃப் பர்த் 22/6/1974. நீங்க டேட்டை 2+2 கூட்டினாலும் 4 வரும். ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் பிளஸ் போட்டு வரக்கூடிய டோட்டலையும் 1 கூட்டி பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து 4 வருவதை பார்ப்பீங்க. ஸோ டபுள் எனர்ஜிங்கிறது மாதிரி தான் அது அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. இதில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த நாளுமே கவனிச்சு பாருங்க, அதுவும் 4ஆம் எண் தான். 4 மே 2026. இதையுமே மற்றும் ஒரு சோஷியல் மீடியா தளத்தில் ரிசல்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து, அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம வந்து அவருக்கு சாதகமாக தான் வரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடிந்ததற்கு காரணம் இந்த தேதியின் அடிப்படையில் தான் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ இந்த தேதியிலுமே அவருக்கு சாதகமான தன்மை இருந்ததுனால வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப எளிதாகவே வந்து டீகோட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இது எல்லாத்திற்கும் பின்னாடி ஒரு பெரும் உழைப்பு இருந்துச்சு, ஒரு பெரும் கனவு இருந்துச்சு, ஒரு தனி மனிதனுடைய லட்சியம் இருந்துச்சு அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. இனிமேல் பட்டு வாழ்க்கையில ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் ரொம்ப வந்து, ஏன்னா இன்னைக்கு ப்ரெஷர் இல்லாத இடங்களே கிடையாது. அது தனியார் துறையாகட்டும், அரசாங்கத்துறையாகட்டும், ஏன் சாதாரண வீட்டில் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களால் ஒரு சில அழுத்தங்கள் இருக்கலாம். இவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, இவங்க நம்மளை அதட்டுறாங்களே, இவங்க நம்மளை இப்படி ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேங்கிறாங்களே, நம்மளை போட்டு ஒரு அழுத்துறாங்களே அப்படிங்கிறது மாதிரியான அழுத்தம் இந்த சமுதாயத்தில் எல்லா இடங்கள்லையும் நீக்கமற வியாபித்திருக்கு.
அப்படிப்பட்ட அழுத்தத்திலையும் ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ரோல் மாடலா இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறார் திரு விஜய் அவர்கள். ஏன்னா இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளார ஒரு 3-4 மாதங்கள் காலகட்டத்துக்குள்ளார எவ்வளவு சம்பவங்கள் நடந்து போயிடுச்சு. நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு வாழ்க்கையில நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் ஒரு பக்கம், உங்களுக்கு வந்து ஆன்சைட்ல இருந்து ஒருத்தர் வந்து செக் பண்ண வந்தவர், அவரு உங்களை போட்டு தோன்னு துவைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து கூட இருக்கிற உங்களுடைய கோவொர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு துரோகம் இழைக்கிறாங்க. இவ்வளோ ப்ரெஷரை மீறி நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் உயரணும்னா சமயத்தில் வந்து மனசு வெறுத்து போயிடும். அட போடா, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப மனசு நொந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இந்த மனுஷனுடைய ஒரு ஃபோட்டோ, நான் சொல்கிறது வந்து சமீப கால உதாரணம், அதுக்காக நான் வந்து இவரை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்ல வரல, நான் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்குமே சொல்கிறேன். இந்த மனுஷனுடைய ஃபோட்டோ வரும்போது ஒரு மனிதன் ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளார இவ்வளோ ப்ரெஷர்ஸை ஃபேஸ் பண்ணி, யாரோ ஒரு 10 பேர் அடிச்சு நான் டான் ஆகலடா அப்படின்னு சொல்கிற டைலாக் மாதிரி இவர் அடித்த 10 பேர் யார் யாருன்னு பாருங்க. 10 பேரும் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்கங்கிறத பாருங்க. டிஎம்கே சாதாரண கட்சியா 75 வருஷம், ஏடிஎம்கே 50 வருஷம், அப்புறம் தேசிய கட்சிகள் காங்கிரஸ், அப்புறம் பிஜேபி, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர், இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி, எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து, எல்லா கட்சிகளும் வந்து ஒன்றிணைந்து அவருக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. சிபிஐ மூலமா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம, ஒரு பக்கம் வந்து ஆளுங்கட்சியோடைய சரியான திட்டமிடுதல் இல்லாததுனால நடந்த ஒரு இழப்புக்கு வந்து இவர் வந்து பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது மாதிரி அவ்வளோ அழுத்தங்களையும் மீறி ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கான்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் ஒரு ரோல் மாடலாக உயர்ந்து நிற்கிறார். இது வந்து நான் கட்சி சார்ந்து நான் பேசுகிறேன்னு தயவுசெய்து யாரும் எடுத்துக்காதீங்க. இதில் நான் வந்து என் கடிதத்தை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். குறிப்பாக அவருடைய கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து செய்த மக்கள் நல உதவிகளையும் மறந்துடக்கூடாது. கொரோனா காலத்திலேருந்து இவங்களுடைய இயக்கம் வந்து மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்துட்டு இருக்கிறது இந்த தேர்தலின் மூலம் எதிரொலித்திருக்கிறத நிறைய ஊடகங்கள் பதிவு பண்ணாங்க. நிறைய தொகுதிகளில் மக்கள் வந்து கொரோனா காலத்தில் இந்த டிவிகே கட்சிக்காரதாங்க எங்களுக்கு வந்து முட்டையும் பிரெட்டெல்லாம் கொடுத்தாங்க, மழை காலத்தில் வந்து ஆளுங்கட்சி கூட வரலை, எங்களுக்கு இவங்க வந்து நின்னாங்க அப்படின்னு பெரம்பூரை சேர்ந்த மக்களே சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு நம்மளுடைய முயற்சியை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு என்டியூரன்ஸ் அப்படிங்கிறது தாங்கும் சக்தி. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு நம்மளுடைய டியூட்டியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம். சில பேர் வந்து அந்த என்டியூரன்ஸ் வந்து லைட்டாக மிஸ் ஆகி வேற மாதிரி டைவர்ட் ஆகி ட்ராக் மாதிரி போயிடுவாங்க. அதுதான் நாம் தமிழருக்கு நிகழ்ந்தது. தொடர்ந்து நம்ம 12 வருஷம் 15 வருஷமா களத்தில் நிற்கிறோம், நமக்கு வெற்றியே கிடைக்கலையே, திடீர்னு ஒருத்தன் வந்து குறுக்கால வரானேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அப்படின்னு தான் வந்த நோக்கத்தையே மறந்து போய் இவரை போட்டு அவங்க தாக்க ஆரம்பிக்கும் போது, அதுவும் அநாகரிகமான வார்த்தைகளாலும் அநாகரிகமான செயல்களாலும் அவங்க கட்சியை வந்து வேற யாரும் வெளியிலேருந்து வர வேண்டாம், இவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறி புதைச்சிக்கிட்டாங்க. அது மாதிரி எல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருந்துடக்கூடாதுங்கிற பாடத்தை இன்னைக்கு நம்ம வந்து கவனித்து பார்க்கணும். இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய தேசத்தில் உலக அளவில் ஒரு மனிதனுக்கு புகழ் சேர்க்கணுங்கிறதுக்காக மிக உயரமான சிலை நிறுவனாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். நம்ம இந்திய தேசத்தின் இரும்பு மனிதர் என்று அறியப்படுபவர். அந்த இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு 4ஆம் எண்கார். அந்த 4ஆம் எண் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக வேலை செய்யுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை நான் சொல்றேன். ஆனா இந்த 4ஆம் எண்காரர்களுக்கு 4, 13, 22 தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மிக மிக ஜாக்கிரதையாக பார்த்து பெயர் அமைக்கும் பொழுதுதான் இந்த வெற்றிகள் எல்லாம் சாத்தியமாகும். இல்லாட்டினா அந்த தோல்விகளாலே தோண்டு போய் ஓரங்கட்டப்படுவார்கள். ஸோ இந்த 4ஆம் எண்காரர்களுக்கு மிக சரியாக எண்கணித பெயர் அமையும் போது அவங்களாலும் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களில் பலர் வந்து 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களும் இதே மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டவர்கள் தான். ஏன்னா அந்த 4ம் 7ம் வந்து ஓர் உயிர் ஈருடல் போல, ராகு கேது.
ஒரே உயிர் தான், ஒன்று வாளாகவும் ஒன்று தலையாகவும் கிடக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம குறியீடாக சொல்கிறோம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அவங்க வாழ்க்கையில் படாத துன்பங்கள் இருக்காது தான், நிறைய அவஸ்தைகள் படுபவர்கள் தான். அதை தாண்டி அவங்க வந்து ஜெயித்து காண்பிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு உண்டு. அவர்களுக்கு பெயரும் சரியாக அமையும் பொழுது அந்த வெற்றி வந்து 100% கிடைத்தே தீரும். ஒன்ஸ் அந்த ஒரு அக்னி பரீட்சையிலேருந்து அவங்க கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பரீட்சை வைங்க, எத்தனை துரோகங்கள் செய்யுங்க, எல்லாத்தையும் மீறி அவர்கள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ அந்த இலவச பொது பலன்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்கு, தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க, வாட்ஸ்அப் எண் இருக்கு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமை வந்து எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பெயர் உங்களுக்கு தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவலை நான் சொல்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற இலவச பொது பலன்கள் நான் சொல்கிறேன். அந்த ப்ராசஸ் வந்து கன்சல்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் அதில் இருக்கும். பட் உங்கள் பிறந்த தேதி பற்றி தெரிந்து கொள்ளலாம், கூட்டு எண் பற்றி தெரிந்து கொள்ளலாம், உங்களுடைய பெயர் எண் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாமே இலவச பொது பலன்களாக நான் அனுப்ப போகிறேன். யாரெல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் வியாபார பெயரை அனுப்பலாம். குழந்தைகளுக்கு பெயர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பி இந்த பொது பலன்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.